ஃபெலிஷா. என்ன நடக்குது? ஓகே, இது வந்து எனக்கு 9 வயசு நடக்குது. 2009 இல்லை ஒரு 8 தெரியல. எங்கள் அம்மா அப்பா மொத ஒரு சொந்த வீடு வாங்கினாங்க அதே ஏரியா. இப்போ வரைக்கும் அந்த வீடு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வந்து அந்த டைம் வந்து வீடு வாங்கினதுக்கப்புறம் எல்லா ப்ரேயர்ஸும் முடிஞ்சோடனே எல்லாம் ஓகே நார்மலாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து கேட்டால் நாங்கள் 3 பேர் அவ்வளோ சின்ன பிள்ளைங்களாம். ஸோ வந்து நாங்கள் தனியாக ரூமில் படுக்கிறது எனக்கு பயம். ஸோ வந்து நாங்கள் 3 பேருமே அம்மா ரூமில் தான் நாங்கள் படுப்போம். எங்கள் அப்பா வந்து ஒரு டூரிஸ்ட் கைட்டு. ஸோ அவர் வேலைக்கு போட்டோன்னா ராத்திரி ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து ஹால் உட்காந்து எங்கள் அப்பாக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு என்ன நினச்சுன்னா, நாங்கள் எல்லாம் 3 பேர் தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து கேட்டால் மேலே வந்து ஏதோ ஒரு கொலுசு சத்தம் நடக்கிற சத்தமே கேட்டுச்சு. எங்கள் அம்மா என்ன நினச்சாங்க, ஒருவேளை என் தங்கச்சியோ ஏன் என் தங்கச்சி வந்து வேற ரூமுக்கு போதா அப்படின்னு என் தங்கச்சிக்கு வந்து சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. எங்கள் அம்மா நினச்சாங்க ஏன் ஒரு பதில் வரல அப்படின்னு. நேராக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, மேலே போயிட்டு பார்த்தாங்க. 2 ரூமுகளை பார்த்தாங்க, யாருமே இல்லை. கடைசியாக எங்கள் அம்மா இங்கே போய் பார்க்குறாங்க. நாங்கள் 3 பேர் தூங்கியிருக்கோம். என் தங்கச்சி கொலுசு காலுக்கு ஒரு கொலுசு இல்லை. அவங்க எப்படின்னா என் தங்கச்சி அந்த கொலுசு தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் கொலுசோடு தான் போடுவாங்க. அன்னைக்கு பார்த்தா அவங்க காலில் வந்து கேட்டால் கொலுசு போடவே இல்லை. அப்புறம் வந்து எங்கள் அம்மா நினச்சாங்க, சரி இது வந்து கொஞ்சம் நார்மல் தான், ப்ரேயர்ஸ் பண்ணானா அவ்வளோ ஓகேவாயிரும் அப்படின்னு எங்கள் அம்மா அதில் விட்டுட்டாங்க. எனக்கு வந்து என்ன நினச்சுன்னா, நான் தூங்கிருக்கும் போது என் வேரில் நகை வந்து கேட்டால் இல்லவே இருக்காதுக்கா, மொட்டையோடு தான் இருக்கும். நகத்தை கடிச்சிட்டே இருப்பேன் நான். அப்புறம் வந்து 2 கையை பக்கம் வந்து கேட்டால் இப்போ நகத்து கீறுனா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கீரை மாரியே சோப்பா வந்து வலி மாரி இருக்கும். அந்த கீரை தான் எனக்கு அவ்வளோ தெரியாது. காலை ஏஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப எரியும் இருக்கும் என் கை. அப்போ வந்து நான் எங்கள் அம்மா அப்படி காமிச்சேன், அம்மா இங்கே பாருமா 2 கையை வந்து நகை கீறுனது என்ன இருக்குமா, ரொம்ப எரியுது அப்படின்னு. அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு போடல. அப்போ வந்து என்கிட்ட சொல்ல, ஏன்னா வந்து சொன்னானா நான் பயந்துருவேன் அந்த மாரின்னு. எங்கள் அம்மா வந்து ஒன்றும் சொல்ல, சரி மண் பூசினா சரியாயிரும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, வீட்டில் வந்து ப்ரேயர்ஸ் பண்ணியிருந்தோம் எல்லாம் ஓகேவாயிரும், நம்ம விடாமல் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் வந்து என் வீட்டுக்கு பின்னாடி தான் பெரிய சேட்டையே இருக்கு. என்னன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து என் பப்பி வந்து விடுவாங்க. இந்த 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் விடுறதுன்னா பின்னாடிக்கு போவாங்க என் பப்பியை. அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு வீடு. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து இந்த வாழை மரம் தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அன்னைக்கு என்ன நினச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு பின்னாடியே திறந்து நார்மலாக அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என் பப்பி என்ன பண்ணுறது அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த சைடில் வந்து கேட்டு பார்த்தா அந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை உருவம் அதை நின்றுருந்து எங்கள் அம்மா கண்ணாலே பார்த்தாங்க. பாட்டுக்கு பிறகு நம்ம சம்பவம் பண்ணுவோம் கொண்டாடுங்க. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள். தைரியம் இருந்தால் கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். எங்க அம்மா வந்து பயப்படல. எத்தனை மணி இருக்கும்? இது மணி ஒரு 10 மணிக்கு இருக்கும்க்கா. ராத்திரி நேரத்துல 10 மணிக்கு தெரியலக்கா. ஆனா எங்க அம்மா அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்க அம்மா பயப்படல, அப்படியே லேக்காவே இருந்தாங்கன்னு கண்டுக்கல. அப்புறம் வந்து உள்ள போயிட்டு எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க உள்ளே. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன நினைச்சுன்னா, நான் வேலை வந்து கேட்டா எனக்கு 7 மணிக்கு வேலை முடியும்க்கா. ஸோ வந்து நான் 7 மணிக்கு வேலை முடிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு டப்பாலாம் இருக்குல்ல, நான் வீட்டுக்கு பின்னாடி தான் கழுவேன் நான். அப்போ வந்து நான் டப்பாலாம் எடுத்து நான் வீட்டுக்கு பின்னாடி போய் நான் கழுவிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து கொசமே அந்த சத்தம் கேட்டுச்சு. எனக்கு தூரத்துலேருந்து கேட்டுச்சு எனக்கு அந்த சத்தம். அப்புறம் வந்து போக கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. நான் பட்டின திரும்ப அந்த சத்தத்தை காணும். கரெக்டாக வந்து காதுகிட்ட வருது, அந்த கொச சத்தம் கேட்குது. நான் திரும்பினோடனே அந்த சத்தம் காணும். அதுதான் அந்த ஒரு தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அந்த பின்னாடியே வந்து அப்பப்போ நார்மலாக இந்த மாதிரி நடக்கும். சில நேரத்தில் வந்து கேட்டால் அழுவ சத்தம் கேட்கும், சிரிப்பு சத்தம் கேட்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்கன்னா அந்த சத்தம்லாம் கேட்கும்ல, அந்த மாதிரி அந்த வாய்ஸ் தான் கேட்கும். நரம் சரத்தில் வந்து கேட்கும் அந்த நைட்லேயே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கு, அம்மாவுக்கு கேட்டிருக்கு, வேற என்ன யாருக்கெல்லாம் கேட்டிருக்கு?
என் தம்பிக்கும் ஒன்றுமே கேட்குக்கா. ஏன்னா நடந்து சொல்றது வந்து கேட்டால் என் தம்பி வந்து அப்போ அவன் அந்த ஸ்டடீஸ்லாம் வந்து விடிய படிச்சுட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்து கேட்டால் யாரும் பேச சத்தம் அழுவ சத்தம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு என் தம்பி வந்து எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருப்பாங்க. நெய்பரா இருக்குமோ? வாய்ப்பே இல்லைக்கா. நான் அப்பப்போ வந்துக்கிட்ட நான் அந்த ஜன்னலை நான் பார்ப்பேன். எல்லா வீட்டுக்கெல்லாம் சாதி இருக்கும், எல்லாமே லைட்டே இருக்காது, எல்லாமே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. நான் சம்டைம்ஸ் நான் பார்ப்பேன், ஜன்னல் வெட்டி பார்ப்பேன், யாருமே இல்லைக்கா. ஆனால் வந்து எனக்கு அது பேச சத்தம் அழுவ சத்தம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி பரவாயில்ல, அது வேலை அது போட்டோம் அப்படின்னு நாங்கள் ஒன்றும் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். ஆனால் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இது நடக்கல, தெரியல அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இன்ன வரைக்கும். அந்த வீட்டுல இல்லையா இப்போ வரைக்கும் நாங்கள் தான் இருக்கோம் அந்த வீட்டில். ஸோ வந்து இன்ன வரைக்கும் அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைக்கா. நாங்கள் இன்னும் விடாமல் இந்த ப்ரேயர்ஸ் பண்ணி தான் இருக்கோம். தச்சும் இன்ன வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லைக்கா. ஆனால் என் பாட்டி வேலை தான்க்கா பெரிய ஒரு சேட்டையே இருக்கு. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் ஓகே, இது பாட்டியில நடக்குது சம்பவம்க்கா. என்னன்னா 2023 or 24க்கா. இது வந்து நான் வேலை செய்ய டைம்ல. ஸோ வந்து நான் என் வேலை டைம் வந்து கேட்டால் என்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டே எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் பாட்டியில் தங்கிட்டு தான் நான் பஸ்ஸில் ஏறி தான் நான் ரவாங்க போவேன் நான். ஸோ என் வேலை தான் என் ரவாங்கில் இருக்கு. ஸோ வந்து அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு பார்த்தா எனக்கு என்னோட பர்த்டேக்கா. அன்னைக்கு பார்த்தா என்னோட பர்த்டே. ஸோ எல்லாமே விஷ் பண்ணியிருந்தாங்க, 12 மணிக்கு மேலே எல்லாமே விஷ் பண்ணியிருந்தாங்க. நானும் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சரி தூங்குவோம், ஏன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் ஃபோனை எடுத்து வச்சுட்டு நான் போய் வாஷ்ரூம் போனேன். ஏன்னா வீட்டை வந்து கிட்ட ரொம்ப தெராசு. ஸோ வந்து நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு நான் வெளியே வந்து ரூமுக்கு போகிறேன். இப்படி நான் திரும்புறேன், ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போச்சு ஒரு வேகத்தில். எப்படின்னா காற்று அடிச்சா எப்படி இருக்கும், ஒரு கருப்பு உருவம் காற்று அடிச்சா எப்படி வேகமாக போகும், அந்த மாரி நான் ஒரு பார்த்தேன் நான். அது நான் மறக்கவே மாட்டேன். நானும் யோசிப்பேன், இப்போ என்ன போணுச்சு, நான் என்னத்தை பார்த்தேன். அப்புறம் மறுநாள் பாட்டிகிட்ட சொன்னேன், பாட்டி நான் இன்னுமே ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னு. பாட்டி வந்து என்ன சொன்னாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நீயா அதெல்லாம் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காத விடு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ஒன்றும் பெருசாக யோசிக்கல அப்படின்னு நான் விட்டுட்டேன். ரெண்டாவது என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து நாங்கள் எங்கள் அப்பா ஒரு சொந்தக்காரங்க வந்து டைப்பிங்கில் ஒரு கல்யாணம். ஸோ வந்து நாங்கள் ஃபேமிலியோட டைப்பிங் போகலாம் அப்படின்னு வீட்டில் பப்பி இருக்காங்களே, என் பப்பி வந்து பாடையில் போய் விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் 5 பேர் டைப்பிங் போயிட்டோம். ஸோ அன்னைக்கு என்ன நினச்சுன்னா, என் சித்தி மக இருக்காங்க, அவங்களும் என் பாட்டியும் ரூமில் தூங்கிருந்தாங்க. என் பப்பி வந்து ஹாலில் தூங்கிடுச்சு. திடீர்னு என்னாச்சு தெரியல, பின்னாடி இருந்து குழச்சிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் பாட்டி வந்து ஏஞ்சி பார்த்தாங்க, எந்த குழச்சிக்கிட்டே இருக்கேன்னு. விடாமல் குழச்சிக்கிட்டே இருந்துச்சுக்கா. 4 மணிக்கு குழச்சிக்கிட்டே இருக்குக்கா விடாம. அப்படி குழச்சிக்கிட்டே இருக்குது பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு எங்கள் பாட்டி போய் பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் குழச்சிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா முன்னாடி குழச்சிக்கிட்டே இருந்துச்சு. என் பாட்டி யோசிச்சாங்க, ஏன் இன்னுமே குழச்சிக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா என் பப்பி வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அமைதியாகவே இருக்கும். நாங்கள் வந்ததுக்கப்புறம் சேட்டை பண்ணணும்னா அதை பாட்டு குழச்சிக்கிட்டே விளையாண்டுட்டே இருக்கோம். அன்னைக்கு பார்த்தா என்னாச்சு தெரியல, விடாமல் குழச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என் பாட்டி சொன்னாங்க, இது என்ன வழியா அப்படி குழச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு. பாட்டி வந்து ஒன்று சரி பரவாயில்ல, நம்ம கோயிலுக்கு போய் கேட்போம், இது என்னதான் வீட்டில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எங்கள் பாட்டி போய் கேட்டாங்க. என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னென்ன தெரியல அப்படின்னு. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஐயர் வந்து ஒரு எலுமிச்சக்காய் கொடுத்தாங்க. ஸோ வந்து 4 எலுமிச்சக்காய் கேட்டால் வந்து 2 இது வந்து கேட்டால் வாசலில் வைக்கணும், 2 இது கேட்டால் பின்னாடி வாசலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க கொடுத்து அவங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தாக்கா அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. என்னன்னா கரெக்டாக வந்து கேட்டால் எங்கள் உபயோக டைமு அந்த வருஷத்தை எங்கள் உபயோகம் நாங்கள் வருஷம் நாங்கள் செய்வோம். ஸோ வந்து என் 2 தங்கச்சி வந்து கேட்டால் ஸ்கூல் முடிஞ்சு நேராக வந்து பாட்டிகிட்டு தான் போனாங்க. நான் அப்போ கோயிலில் இருந்தேன். நான் கோயில் வந்து எங்கள் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு தங்கச்சி வந்து என்கிட்ட சொல்லி ஒரு தங்கச்சி வந்து சொன்னிச்சு, இந்தமாரி வந்து என்னை போய் குளிச்சுட்டே வா அப்படி கிளம்புவோம் அப்படின்னு. அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, சரி பரவாயில்ல நீ போய் குளிச்சுட்டவா, நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க பேர் என்னன்னா அகிலியா, இன்னொன்று ஷாலு. ஸோ வந்து ஷாலு வந்து கேட்டால் நீ போய் சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டவா குளிச்சிட்டவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு உட்காந்துருந்துச்சு.
அப்புறம் வந்து பின்னாடி என்ன முன்னாடி தான் போனச்சா எனக்கு சத்தியமா தெரியல, எனக்கு எப்படி சொல்லிச்சு தெரியல. அகலியா வந்து கேட்டா ஹாலில் வந்து உட்காந்துருந்துச்சு. ஷாலு வந்து கேட்டா ரூம்லயே நின்று இருந்துச்சா. நீ ஏன் குளிக்காம இங்கேயே நின்று இருக்க, அப்படி குளிச்சிட்டவா அப்படின்னு. இது எது இருந்துச்சு, சரி அப்படியே மண்டையாச்சு. ஆனா வார்த்தை ஒண்ணு வரல, மண்டையாட்டுருந்துச்சு சரி அப்படின்னு. அப்புறம் வந்து இது ஷாலு என்ன பண்ணுச்சு, முன்னாடி போயிருந்துச்சு, முன்னாடியில இருந்து போயிருச்சு அப்படியே. அப்புறம் திடீர்னு வந்து குளிக்கிறது சத்துக்குச்சு, தண்ணி சத்தத்தை கேட்டுருந்துச்சு. என்ன யார் பாத்ரூம்ல இருக்கான் அப்படின்னு. அப்ப வந்து பாத்ரூம் தட்டது யாரு அப்படின்னு. அப்பதான் பாத்ரூம்ல நான் தான் ஷாலு, நீ தான் சொன்ன வீட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா எப்படி பேசுற, ஏன் கல் தட்டுறேன் அப்படின்னு. இதை கூட யோசிச்சு அப்ப நம்ம பார்த்தது யாரு என்னது அப்படின்னு கூட அது பயந்துருச்சு. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். அவர் ஷாலு வந்து குடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லிருந்துச்சு, ஏன் கது தட்டினேன் அப்படின்னு. அப்பதான் சொல்லிச்சு, இல்ல உன் உருவத்துல வந்து கேட்டா நான் ரூம்ல பார்த்தேன், நீ வந்து குளிக்காம என்ன, நான் நினைச்சேன் நீ வந்து குளிக்கலையோ, அதான் உனக்கு ஏசுனேன், ஏன் குளிக்காம இருக்க அப்படின்னு. நீ மின்னுக்கு வாசல் நீ போன, ஆனா இப்ப பாக்குற நீ குளிச்சுட்டு இப்பதான் வர அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஆழ்ந்து மிரண்டு கடைசியா வந்து கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு நஷா அப்படின்னு. எனக்கா சரி விடு, இது நார்மல் தானே அப்படின்னு. நார்மலா? என்னது நார்மல்? டபுள் ரோல்ல திடீர்னு வருது நார்மலா உங்களுக்கு? எத்தனையோ பேர் படம் பார்த்திருக்கோம், இந்த மாதிரி ரீலா நடக்கிறது பயம் தான். ஆனா வந்து எனக்கு பயம் தான், ஆனா நான் அதுக்கு தான் நான் காட்டிக்கல, காட்டினாலும் அது எங்க பயந்துருமோ அப்படின்னு நான் இதை காட்டிக்கல. சரி நான் நார்மல் தானே விடு அப்படின்னு சொல்லுவேன், ஆனா எனக்கு பயம் தான். அது நான் அதுக்கப்புறம் நான் எதுவும் காட்டிக்கல அவங்ககிட்ட. கோயில்ல கேட்டீங்களா என்னது இது, ஏன் நடந்துச்சு அப்படின்னு? கோயில் அது ஒண்ணு சொல்லல, ஆனா வந்து அந்த நேபர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி தான் நிறைய அந்த மாதிரி அலையுது. ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் ரெஹா டைம்ல அவங்க வீட்டுக்கு ஏதாவது வருவாங்களா எப்படின்னா, என் பாட்டி பின்னாடியே எக்கத்தாப்பு வீடு இருக்கா, அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் வந்து வேலை வந்து ரெஹா டைம்ல அவங்க வீட்டுக்கு போவாங்களா. வீட்டுக்கு வந்த உடனே நான் பின்னாடி கதை திறக்காங்களா, ஒரு கருப்பு வருவோம், அப்படி நடந்து போனா எப்படி இருக்கும், ஸ்லோவா நடந்து போறமே அவங்க பார்த்தாங்க, பின்னாடியே நடந்து போற அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டா அவங்க பின்னா பக்கம் அந்த கிச்சன் பக்கமே போவே இல்லையா. மறுநாள் தான் பாட்டி இது சொல்லியிருந்தாங்க, உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கருப்பு உருவம் போயிருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து சொன்னாங்க, கோயிலுக்கு போய் சொல்லியிருந்தாங்க திருப்பியும் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. அப்போ இந்த கோயிலை வந்து அந்த கோயில் பூசாரி சொன்னாங்க, நீங்க விடாம நல்லா ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, மந்திரத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து கேட்டா என் சித்தி பையனுங்களாம் வந்து கேட்டா காலில் கழுவ மாட்டாங்க, வெளியே போனாங்கன்னா காலில் கழுவ மாட்டாங்க, அப்படி தூரசாமி வீட்டுக்கு கூட போயிடுவாங்க. ஸோ அதனால கூட வந்துருச்சான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, விடாம ப்ரேயர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, மந்திரத்தை நல்லா படிச்சிருந்தாங்க. இன்ன வரைக்கும் இன்னும் டிஸ்டர்பன்ஸ் வரல. ஆனா நான் பாட்டி என்னை தங்குறது ரொம்ப குறைச்சிட்டேன். வெள்ளை உருவம் கருப்பு உருவம் பார்த்து தங்கவே வானாடா அப்படின்னு, போதுடா சாமி அப்படின்னு. அதான் எங்க அம்மாட்ட சொன்னேன், நீங்க தான் வெளிநாட்டு போறேன் அப்படின்னு நான் வீட்லயே இருந்துக்கிறேன், நான் பாடிதான் போக மாட்டேமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்லல. ஆனா இன்னும் வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வரலக்கா. நடந்தது உங்க எல்லாரும் மொத்தம் தங்கிட்டு தெரிஞ்சிருக்கு, அங்கேயே தங்கி இருக்கிற பாட்டிக்கு ஒன்றும் நடக்கல, எதுவும் தெரியல. தெரியலக்கா. ஆனா நானும் அதான் யோசிக்கிறேன், பாட்டிக்கு தெரிய மாட்டேதா, இல்ல பாட்டி எதுவும் எங்கிட்ட சொன்ன பயப்படுறாங்களா, நாங்க பயந்துருவோமா அப்படின்னு எதுவும் சொல்லலையா அப்படின்னு நானும் ஒன்னும் சொல்லிக்கிறேக்கா. அவங்களும் ஒன்னும் என்கிட்ட கேட்டுக்கல, விட்டுட்டோம். நாங்க கோயிலுக்கு போனாங்களே, அங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க பார்த்தது வந்து அவங்க பார்த்தது வந்து என்ன? அது தெரியலக்கா. மேபி வந்து அந்த பூசை அந்த பாட்டிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்க என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைக்கா. மேபி வந்து கேட்டா நம்ம சொன்ன தான், இவங்க வெளியே போவாங்க, காலுக்கு வருவாங்க, அப்படி துர்சா வீட்டுக்கு வருவாங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணியே வந்திருக்குங்க அப்படின்னு அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ கமிஷா. தேங்க்யூக்கா.
மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையே கிடையாது. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சொல்லுங்க ராம், என்ன நடந்துச்சு? ஓகே, என்ன நடந்துச்சுன்னா, ஓகே நான் வந்துட்டு பொன்ஃபைஃப்ல வந்து நிறைய பொன்திங்லாம் பண்ணுவேன். ஓகே, பட் இது வந்துட்டு பொன்திங்னால இல்லை, ராத்திரில வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாம படம் பார்க்க போனேன். நைட் ஷோ போயிருந்தோம். நானே கூட்டறிங்களா, அம்மாட்ட சொல்லாம வீட்டுல இருந்து குச்சி விலகி போனது மோட்டர் எடுத்துக்கிட்டு. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப என் கூட்டாளி பையனை இப்போ நான் தான் விடுவேன். திவாகரன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் நான் தான் எப்போதும் வீட்டுல விடுவேன். அது வந்துட்டு லைக் ஒரு கிளப்பாஸ் ஆயிடுப்பா. அது மாதிரி நான் இருந்த இடம் வந்து காட்டுக்கிட்ட உள்ள இதை இடம் தான். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி அவனை விட்டுட்டு வர்ற வழியில வந்துட்டு போயிட்டே இருக்கிறப்ப பாதை ஒரு வேற பாதை வந்துருச்சு. வேற பாதை வந்தோன்னே வந்துட்டு லைக் இது நான் வந்துட்டு அங்கே 5 வருஷமா இருந்தேன். 5 வருஷமா அந்த பாதை இருந்ததே இல்லை. லைக் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றுவோம்ல, ஆவலை பையன் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த பாதையை நான் இன்றைக்கு பார்த்ததே இல்லை. நைட் ஒரு 1 மணி இருக்கும் விட்டுட்டு வர்றப்ப. பாதை மாறி போனோன்னே நானும் போறோம். ஒரு கட்டத்துல லைட்லாம் இல்லை அந்த பாதையில. அந்த பாதையில லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருட்டாதான் இருக்கு. மோட்டர்ல போறேன். மோட்டர் வந்துட்டு முன்னுக்கு லைட்டு கொஞ்சம் தெரியுது, பின்னாடி சுத்தமா எதுவுமே தெரியல, லைட் எல்லாம் போச்சுல. அப்புறம் வந்துட்டு லைக் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தேன், ஒரு அரை மணி நேரம் கிட்ட அந்த பாதையிலேயே போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு பின்னாடி மோட்டர்ல வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பிராட் ஆயிடுச்சு. மோட்டர் போக மாட்டேங்குது, ஸ்லோவா போகுது. ஒரு பிராட்டா ஜாம் வருது, மோட்டர் பின்னாடி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி மோட்டர் போக மாட்டேங்குது. போகாதப்ப நானும் மோட்டரை முறுக்கிறேன், மோட்டர் போகவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் ஸ்லோவாவே போகுது. பின்னாடி சைட் மிரர்ல பாக்கலாம்னு சொல்லி பாக்குறேன், மோட்டரை விட பெருசா பின்னாடி வந்துட்டு யாரோ உட்காந்துருக்காங்க. ஹியூமன் மாதிரி இருக்கா பாத்துட்டு, இல்ல வேற ஏதோ மாதிரி இருக்கா? ஹியூமன் மாதிரி இல்ல, ஃபுல்லா ஒரு கருப்பு உருவம் செம்ம பெருசா. அவங்க உடம்புல தலை மேல இருக்கு, தெரியவே இல்லை தலை. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கண்ணெல்லாம் கலங்கினோன்னா இது ரொம்ப நேரத்துக்கு எல்லா சாமியும் கூட்டு போயிட்டே இருக்கேன். போல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. மோட்டரும் போக முடியும், ஸ்லோவா இருக்கு, இருட்டு பாதை வேற. போறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்துட்டு அந்த மோட்டர் வந்துட்டு பட்டுன்னு இழுத்து விட்டோன்னா பின்னாடி சைட் மிரர்ல பாக்குறேன், இது பின்னாடி ஒன்னும் இல்லை, காணா போச்சு. மோட்டர் பழையபடி போச்சுலா, திருப்பி நார்மலா போயிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பாதை வருது. என்னோட எப்போதும் கூட்டாளி பையனை விட்டுட்டு போவேன், அந்த பாதை வருது. இல்லாத ஒரு பாதையில அடிக்கடி பார்க்காத ஒரு அந்த மாதிரி பாதையே இல்ல, கன்ஃபார்மா அந்த பாதையே இல்ல. நாங்க மறுநாள் என் கூட்டாளி பையன்லாம் சேர்ந்து கூட அந்த இடத்த தேடணும், இல்ல. அப்புறம் வீட்டுக்கு போனதா அம்மா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அக்கா வீட்டுக்கு போனேன், நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மாவை கூப்பிட்டு அம்மா தின்னு வச்சு விட்டு படுத்து, நான் மறுநாள் காய்ச்சல் வந்து 3 நாளைக்கு காய்ச்சல் வந்து அப்புறம் தான் சரியாவே ஆனா அந்த பயத்துல இருந்தே வந்துட்டு வெளியாகிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. பாட்டுக்கு பிறகு நம்ம சம்பவம் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள். மர்மதேசம். சில நாட்களுக்கு பிறகு அது என்னவாதான் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க வந்து உங்களோட தாட்ஸ் என்னவா இருந்தது? அக்கா உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு ஃபார்ம் 2லேருந்தே வந்துட்டு எனக்கு கண்ணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா என்னை வந்துட்டு நோண்டிருது இல்லை எதுவும். அவங்க வந்துட்டு லைக் இங்கதான் இருப்பாங்க, அங்கதான் இருப்பாங்க, பழைய வீட்டுல தான் இருப்பாங்க, இல்ல அங்கங்க இருப்பாங்க, ரோட்ல இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் பாக்குற இடத்துல தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நோண்டுறவங்க வந்துட்டு மெயினா நோண்டுவாங்கன்னா இந்த கருப்பு உருவத்துல இருக்கிறவங்க அவங்களாம் தான் ரொம்ப நோண்டுவாங்க. மற்றபடி மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு சும்மா தான் இருப்பாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும், அவங்க தான் தெரியும். ஏன்னா கண்ணுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும் எது என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் தெரியும் அந்த டைம்லாம். சில பேர் வந்துட்டு வெள்ளை துணியில இருப்பாங்க. நம்ம முக்கியமா வந்து மூஞ்சி தெரியாது. மூஞ்சி வந்துட்டு ப்ளூவா இருக்கும், ஒரு மாதிரி கருப்பு கலர்ல ப்ளூவா இருக்கும், மூஞ்சி தெரியாது. ஆனா இந்த மாதிரி மூஞ்சி தெரியுற ஒரு ஆள்னா வந்துட்டு இந்த போச்சவங்கன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க மூஞ்சி வந்துட்டு எப்படி இருக்கும்னா சில சமயம் அழுகி போயிருக்கும், புழு மிக்கும்.
சில சமயம் கண் இருக்காது, ரத்தம் ஊத்தம் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 2ல இருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு? ஆமாக்கா, ஃபார்ம் 2 தெரிய ஆரம்பிச்சு. முதல்ல வீட்லயும் நம்பல. என் வீட்லயும் வந்துட்டு, ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுல ரொம்ப பயந்தாங்கொல்லி. என் வீட்லயும் நம்பல. ஸோ இது அப்படியே போச்சு. எல்லாம் பிரம்ம அப்படின்னு சொல்லி ஓட்டுனாங்க. அப்புறம் ஒரு ஃபார்ம் 2 ஃபார்ம் த்ரீ போறேன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் 3 போற வழியில தான் வந்துட்டு நான் நாய்க்குட்டி மேய்ப்பேன். 12 மணி ராத்திரி அந்த மாதிரி மேய்ப்பேன். மேய்க்கிறப்ப அங்க ஒரு லொங்காங்க இருக்கும், பெரிய லொங்காங்க. இப்ப பெரிய லொங்காங்கெல்லாம் ஒரு மாதிரி கம்பி போடுவாங்கல்ல, அந்த கம்பியிலிருந்து வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அந்த லொங்காங்களை டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்ட போக அது வந்துட்டு இந்த போச்சவங்க மாதிரி இந்த கம்பியில 2 சைட்லயும் சாஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த லொங்காங்கள லைட் அடிக்குது. ஓடி போய் வீட்டுல சொன்னப்போ வந்துட்டு இல்ல நடிக்கிற பிரம்ம அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது மறுநாள் ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் கழிச்சு அம்மா வந்துட்டு அந்த சைட்ல உள்ளவங்களோட நெய்பர்ஸோட இது பேசி இருக்கிறப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க பக்கத்து வீட்டு கோசம் அந்த வீட்டுல வந்துட்டு எப்போதும் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு வெள்ளை துணியில லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா அந்த வீடு வந்து சாத்தி இருக்கும். அப்புறம் தான் வந்துட்டு அம்மா எல்லாம் என்ன நம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரேக் பிறகு பேசுவோம் கொஞ்ச நேரம் இருக்கு. நீங்க பார்த்ததுல ரொம்ப அப்படி கொடூரமா இருந்தது? பார்த்ததுலயே ரொம்ப கொடூரமா இருந்தா அந்த போச்சவங்க தான்க்கா உண்மையுமே. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க முகமே நமக்கு தெரியாது, உருவம் ஒண்டிதான் தெரியும். ஆனா அந்த போச்சவங்க வந்துட்டு அது அவங்க முகத்தை காட்டுனாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாந்தியே வந்துருங்க, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஓகேயா இல்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களா? என் வீட்டுல என் கூட்டாளிங்க எல்லாம் வந்துட்டு இது ஒரு வரம்ன்றாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாபம் மாதிரிக்கா. ஏன்னா அதை பார்த்துட்டு நம்மளால நிம்மதியா தூங்கவும் முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. இதை வந்து சரி போய் சில இடத்துல வந்து கண்ணை கட்டிடுவாங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் செய்வாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இந்த மாதிரி பார்க்க வேணாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் இது பண்ணானு. பட் இன்னும் ஃபேமிலி வந்துட்டு இன்னும் சரியா முடிவு எடுக்கலக்கா. ஏன்னா லைக் சில சமயம் வந்து நான் யோசிப்பேன், இது வந்து நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு இப்ப வீட்டுல வந்துட்டு ரீசெண்டா குழந்தை இருக்காங்க, ஓகேயா. அன்னைக்கு வெளியே போனப்போ வந்துட்டு ஒரு இடத்துல நிக்க போனோம், இது குழந்தைக்கு பால் கிடக்க. நிக்க போன இடத்துல பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஒரு வயசானவங்க, ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுகிட்டு இருக்கவும் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடம் வேணாம், வேற இடம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடக்கும்னு சொல்லி புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. புரிஞ்சோடனே நாங்களும் வேற இடத்துல போய் பால் கலக்கிட்டு. ஸோ யோசிச்சேன், ரொம்ப யோசிச்சேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, சில சமயம் நல்லதா இருக்கு, எதுக்கு கட்டணும், அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். இன்னொன்னுக்கா சில பேர் வந்துட்டு மனுஷால் மாதிரி இருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த ஹைக்கிங்லாம் ரொம்ப போவேன். இந்த மாதிரி ஹைக்கிங்லாம் ரொம்ப போறப்ப ஒரு வாட்டி எப்படிதான் ஒரு பாட்டி வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. மலை ஊத்து தண்ணி மலை, அங்கிருந்து நாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம், கூட்டாளி பண்ணி நாங்களாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாட்டி கீழே இறங்குறாங்க, ரொம்ப வயசானவங்க. மேல கம்பம் இருக்கும், அந்த கம்பத்துல இருந்தா வராங்கன்னு நினைச்சு நாங்களும் விட்டோம். ஆனா அந்த டைம்ல யோசிக்கல. அப்புறம் தான் பாக்குறப்பதான் தெரியுது அந்த பாட்டி வந்து அந்த நீர்வீழ்ச்சியில இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் வலிக்கும். நாங்களாம் ஏறிட்டு கீழே பாக்குற அந்த பாட்டி இல்ல, அங்க வயசானவங்க அவங்க அங்க இல்ல. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும்க்கா. உங்களுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் தெரியுதுன்னா அந்த ஆத்மாக்கெல்லாம் தெரியுமா? அவங்க ரியலைஸ் பண்ணி எனக்கு இன்னும் தெரியல தெரியுமான்னு. பட் நான் வந்துட்டு எப்பவுமே தெரியாம போயிடுவேன். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு தெரியும்னு காட்டிக்கிட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் சொல்லி தெரியாத மாதிரி இருப்பேன். இன்ன வரைக்கும் தெரியாம தான் இருப்பேன். உங்களை ரொம்ப பிசைட்ஸ் இந்த பைக் இன்சிடென்ட் வேற ஏதாவது உங்களை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கா? சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருப்பேன். இப்ப இடையில இது நடந்தது. வெளியே இருந்து அவங்க வந்துட்டு வீட்டுல வந்துட்டாங்க. நான் வந்துட்டு முன்ன தனி ரூம்ல தூங்குவேன், என் ரூம் தனியா கீழே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி சீலாப்பா அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு தெரியல அவங்க பார்த்தாங்களா இல்லைன்னு. பட் என் கூடயே வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 3-4 மாசம் என் ரூம்லயே இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி தூங்கிட்டே இருப்பேனா ஒரு 2:30-3 மணி போல ஜாமான் தட்டிடுவாங்க. நான் படிச்சிருக்கேன்னா கால் கிட்ட நிப்பாங்க, ரொம்ப நேரம் நிப்பாங்க. குட்டி பிள்ளை ஆனா 4 ஒரு 3:20 போல நிப்பாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்த்துட்டே படுப்பேன். அப்புறம் காணாம போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 மாசத்துக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியல அவங்க எங்க போனாங்க, எதுவுமே தெரியல. ஆனா காணும், என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அவங்கதான் தெரியும். ஆனா அது என்ன விஷயம், எப்படி வந்தாங்க, எங்க இருந்து இது பண்ணாங்க தெரியல. கேட்கணும்னு தோணுனது இல்ல?
எந்திரிச்சு நோண்டுறப்ப ஏசுவேன், இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க தூங்கணும் அப்படிலாம் ஏசிருக்கேன். வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க இருக்காங்கன்னு வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரூம்ல யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு வீட்டு இது கிருஷ்ணில இருந்து என் ரூமுக்கு ஓடுறதையும் பார்த்துருக்காங்க. ஆனா வந்துட்டு நான் ரொம்ப ஏசுவேன், அவங்க என்ன பண்ணாதீங்க அப்படி ஏசிருக்கேன். அவங்க வந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பாட்டுக்கு அவங்க ஜாமா தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. என்னைக்கா சென்டிஃபை பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு? நீங்க யாரு, ஏன் பேசுறீங்க, இப்படி இறங்குங்க, நம்மளாம் கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு? இல்லக்கா, அவங்கள நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இப்ப இந்த படத்துல நீங்க யாரு அப்படிலாம் கேக்குறாங்களா அப்படிலாம் கேட்கணும்னு தோணாது. நம்மளுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் வந்துட்டு சிலுத்துரும், அந்த மாதிரி ஆயிரும், கேட்கணும்னு தோணாது. ஓகே, ரைட். தேங்க்யூ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு. ஓகேக்கா. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க, கதையே கிடையாது. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.